ஸ்ரீ சித்தானைக்குட்டி குருவே நமஹ அப்படின்னு சொல்லி இந்த சித்தானைக்குட்டி சுவாமிகள் காரைத்தீவு இலங்கையில் இவருடைய ஜீவசமாதி இருக்குது. ராமநாதபுரத்தில் பிறந்து இந்த மகான் இலங்கைக்கு சென்று பல பல அற்புதங்களை எல்லாம் செய்து தன்னை சித்தர் அப்படிங்கிறத வெளிக்காமித்து கொண்டு எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் செய்து இந்த மகான் தண்ணீரில் நடந்திருக்கார். ஜீவசமாதி ஆன பிறகு 3வது நாள் என்னோடய வயிற்றிலிருந்து ரத்தம் பெருகும், அதற்கு பிறகுதான் என்னை ஜீவசமாதியை வைக்க வேண்டும் அப்படின்னும் எல்லாரையும் பணித்திருக்கார். பல பல அற்புதங்கள் செய்த இந்த ராமநாதபுரத்தில் சிற்றரசில் பிறந்த இந்த அற்புதமான மகானுடைய ஜீவசரித்திரத்தை ஆசான் அகத்தீஸ்வரர்களால் நாம் இப்பொழுது தியானிப்போம். சித்தானைக்குட்டி அந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, இந்தியாவோட ராமநாதபுரம் அப்படிங்கிற சிற்றரசரின் மகனாக அவதரித்தார். இவருடைய இளமை வயது பெயர் என்ன அப்படின்னா கோவிந்த சுவாமி அப்படிங்கிறதாகும். இவரோட ராஜ்யத்தில் ஏற்பட்ட பயங்கர தொற்று நோயால் இவரால் ரொம்ப கஷ்டப்படுறார். எல்லாரும் மக்கள் தனியாகவும் குடும்பத்திலும் பல பேர் மாண்டு போய்கொண்டே இருக்கார்கள். இந்த காலகட்டத்தில் 2 மகான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் நோய்களையும் தாமே வாங்கி கொண்டு எல்லாரையும் காப்பாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறது இந்த ராஜாவுக்கு அந்த புதுமையை பற்றி தெரிய வருது. அந்த மகான்கள் எங்கிருக்கிறார்கள் அவரை கண்டுபிடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லா உபச்சாரமும் செய்து நம்ம மக்களுக்கெல்லாம் நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த அரசனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதனால் கோவிந்தசாமி அப்படிங்கிற அந்த தவப்புதல்வரை அவர் அழைத்து அந்த மகான்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு போய் பார்த்துண்டு வா அப்படின்னு சொல்கிறார். தந்தையுடைய அந்த கட்டளையை ஏற்று அவர் உடனே கிளம்பி போகிறார் கோவிந்தசாமி. எல்லா இடத்துலையும் தேடி தேடி எல்லாரும் எங்குமே கிடைக்கல. ஒரு வழியாக ஒரு குடிசையில் இந்த 2 மகான்கள் அவர் கண்டுபிடித்து விடுகிறார். அவர்களுடைய பாதங்களில் விழுந்து வணங்குகிறார். சாஷ்டாகமாக விழுந்து அவருடன் சரணாகதி அடைகிறார்கள். இந்த கோவிந்தசாமியை பார்த்தவுடன் அந்த மகான்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகி அவர்களுக்கு ஆசி வழங்கி அந்த கோவிந்தசாமியை இருவரும் அப்படியே கட்டி தழுவிக்கொள்கிறார்கள். மிகவும் பிடித்து போய்விடுறது இவருக்கும். உடனே நாம் துறவரம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த மகானும் வந்து விடுகிறார். பூர்வீக தொடர்பு ஈழத்தை நோக்கி ஈர்த்தெழுக்க இந்த தூத்துக்குடியை சென்று கப்பலிலிருந்து அப்படியே 3 பேரும் சென்று விடலாம் அப்படின்னு இந்த 2 குருக்களும் இந்த மகானும் இந்த கோவிந்தசாமியும் ஒரு கப்பலில் போயிடலாம் அப்படின்னு போயிட்டு வரும் பொழுது அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு என்ன ஆறுதுனால் இவர்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பிரயாண சீட்டு கிடைக்கிறது. அதனால் கோவிந்தசாமியை அக்கறையிலேயே விட்டுவிட்டு இந்த 2 மகான்களும் கப்பலில் ஏறி கொழும்பு துறைமுகத்தை நோக்கி சென்றுவிட்டு அங்கு வந்து இறங்கி அப்படியே நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது தூத்துக்குடியில் கரையில் விட்டு வந்த அந்த கோவிந்தசாமி இப்பொழுது இங்கே கூட்டமாக நிற்பதை கண்டு இவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை. ஏனால் அவர்கள் பார்த்தபோதே புரிந்து கொண்டு விட்டார்கள், கோவிந்தசுவாமி ஒரு அரசராவதை விட எல்லாருடைய மனதிலும் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சித்த புருஷராகத்தான் வாழப்போகிறார்கள் அப்படின்னு இந்த மகான்களுக்கு அப்பவே தெரிந்த காரணத்தினால அவர்களுக்கு இதை பார்த்து எந்த ஆச்சரியமும் ஏற்படுத்தவில்லை. 1920 முற்பகுதியில் ஈழத்தின் மூலை முடுக்கெல்லாம் இடமாடி பித்தனாகவும் பேயனாகவும் கேலி பண்ணுவதற்குரியவராகவும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே இல்லாமல் இருந்தார் இந்த மகான். அவரை நாடியவர்களுடைய மனோநிலைக்கேற்ப அவர்களுக்கு என்னெல்லாம் அற்புதங்கள் வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டு வரார். சுவாமிகள் காரைத்தீவில் தனக்கே ஒரு ஆசிரமம் வைத்து தங்கியிருக்கிறார். அங்கே நடையாகவும் மாட்டு வண்டிகளிலும் சுவாமிகளை தரிசிப்பதற்கு பல பேர்கள் அந்த இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்தெல்லாம் சுவாமிகளை தரிசிப்பதற்காக வந்து கொண்டே இருந்தார்கள். சுவாமிகள் அவர்கள் ஆடாத சித்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தனது சித்து விளையாட்டோட வெளிப்பாடுகள்லாம் எப்படி வெளியில் வருது அப்படின்னால், கதிர்காமத்தில் முருகப்பெருமானால் அமிர்த துளி கிடைக்கப்பெறுது இந்த சுவாமிக்கு. அந்த அமிர்த துளியை இவர் உண்ட பிறகு இவருக்கு எல்லா ஞானமும் கையில் வருது, எல்லா சித்துக்களும் இவருக்கு கைகூடி விடுறது. சாண்டோ சங்கரதாசர் அப்படிங்கிறவர் அவரை இரும்பு அரசனாக வாழ்வாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். அது போலவே அவரும் புகழும் கீர்த்தியும் பெற்று வாழ்ந்தார் அப்படிங்கிற அதிசயம் நிகழ்த்தி காட்டுறார். கடலில் மேலே அப்படியே இந்த சுவாமி நடந்து காட்டுறார். கடப்பா சுவாமிகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அவர் தண்ணீர் அப்படியே மிதந்து கொண்டிருப்பார். அதுபோல் இந்த சுவாமி கடலில் மேலாக நடந்து கொண்டே இருக்கார். கல்முனை சந்தியிலிருந்து கதிர்காமத்தில் தீப்பிடித்திருந்த அந்த திரைச்சீலை அணைத்து அப்படியே அவர் தடுத்து ஆட்கொள்கிறார். குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயருடைய வரலாற்றில் இதே போன்ற ஒரு சிதம்பரத்தில் கூடிய திரைச்சீலை தீப்பற்றி தெரிந்து அந்த மகானதை அணைத்த ஞாபகம் நமக்கு வருது. அதுபோலவே இந்த மகானும் அந்த திரைச்சீலை கதிர்காம முருகன் கோவிலில் தீப்பிடி தெரியுது அப்படிங்கிறத இவர் அங்கு இருந்தபடியே கல்முனையில் இருந்தபோதே அவர் அப்படியே அணைச்சு விடுறார்.
கதிர்காம திருவிழா காட்சியை பார்க்கணும் அப்படின்னு பக்தர் ஆசைப்படுறார். அப்பொழுது அந்த காலத்தில் ஆண்ட்ராய்டும் இல்லை, டச்சும் இல்லை, ஃபோனும் இல்லை. அப்போ அந்த காலத்திலெல்லாம் அவருடைய உள்ளங்கையை அப்படி காமிக்கும் பொழுது அந்த உள்ளங்கையில் அந்த திருவிழா காட்சி நடக்குது, கதிர்காம திருவிழா காட்சியை அப்படியே பக்தர்களுக்கெல்லாம் நேரலை செய்து அன்னைக்கே காமிச்சிருக்கார். இந்த மகானுக்கு நஞ்சூட்டப்படுகிறது, ஆனால் அந்த நஞ்சு எதுவும் செய்யவில்லை. தீயிட்டு எரிக்கலாம் அப்படின்னு முயற்படுகிறார்கள். அப்பொழுதும் இந்த மகானுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பிரகலாதருக்கு எவ்வளவோ ஆபத்து வந்தாலும் கூட நரசிம்மமூர்த்தி விஷ்ணு பகவான் அவரை எப்பொழுதும் கொண்டு காத்தார் அல்லவா, அதுபோல இறைவனாகப்பட்ட முருகப்பெருமான் இவரை காத்து கொண்டே இருக்கார். 1951ஆம் ஆண்டு ஆடித்திங்கள் சுவாதி நட்சத்திரத்தன்று இந்த மகான் ஜீவசமாதி நிலையை எய்துகிறார். இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்பவும் மனசு வேதனைப்பட்டு எங்கிருந்து இல்லாமல் இவரை அந்த ஜீவசமாதி நிகழ்வை பார்ப்பதற்காக எல்லாரும் வருகிறார்கள். சித்தர் சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த மகான் ஏற்படுத்தி இருக்கார் மக்களுக்கு சேவை செய்வதற்காக. தான் சமாதியான பிறகு தனது அடிவயிற்றிலிருந்து ரத்தம் பெருகும் அப்படிங்கிறத இந்த மகான் அவர் முன்னாடியே சொல்லி வைத்திருக்கார். அதனால் இந்த மகானுடைய ஜீவசமாதி வைக்காமல் அப்படியே காத்து கொண்டே இருக்கிறார்கள். 1 நாள் 2 நாள் ஓடுறது. அப்படி 2 நாட்கள் ஓடின 3ஆவது நாள் அந்த அதிசயம் நடக்கிறது. மகானுடைய அடிவயிற்றிலிருந்து உயிர் பிரிந்ததாக கருதப்படக்கூடிய இந்த மகானின் அடிவயிற்றிலிருந்து ரத்தம் பெருகியது. அப்பொழுது இந்த மகான் அதுக்கு பிறகுதான் மகானுக்கு ஜீவசமாதி அற்புதமாக செய்து அந்த ஒரு ஆலயம் எழுப்பப்படுறது. அந்த ஜீவசமாதியில் பல பல வழிபாடுகள் இன்றும் நடந்து கொண்டு வருகிறது. இந்த மகானுடைய ஜீவசமாதியில் பல பல சன்னதிகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு சன்னதி இருக்குது, முருகப்பெருமான் சன்னதி, இது போன்ற பிள்ளையார் ஆலயம், காளியம்மன், அது மட்டும் இல்லாமல் இங்கே அன்னதான கூடம் எல்லாமே இருந்தது. இந்த இடத்திலெல்லாம் 1985, 87, 1990 அப்படிங்கிற அந்த காலப்பகுதிகள் எல்லாம் இங்கே சில விஷயங்கள் நடந்த காரணமாக இந்த ஜீவசமாதி கொஞ்சம் சேதமானது. 2004ஆம் ஆண்டு அந்த ஆழி பேரழியாகப்பட்ட சுனாமி வந்த காரணத்தினால் இந்த இருக்கக்கூடிய ஜீவசமாதி ரொம்பவும் இதால் பாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த மகானுடைய ஜீவசமாதியை மறுபடியும் புனரமைத்து இங்கு அனைவரும் இந்த மகானுடைய ஜீவசமாதியில் பூஜைகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். சித்தானை குட்டி குருவே நமக அப்படின்னு அழைத்தோம் அப்படின்னு சொன்னால், காரைத்தீவில் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மகான் நம் வாழ்க்கையில் ஏதாவது கரை இருக்குது அப்படின்னு இருந்தால் அந்த கரைகளை கண்டிப்பாக போக்குவார் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம். எவ்வளவோ அற்புதங்கள் சித்தாடல்கள் எல்லாவற்றையும் புரிந்திருக்கார். தன் ராஜ வாழ்க்கையே துறந்து துறவரம் மேற்கொண்டு சிவபெருமானை முருகப்பெருமானை வழங்கி இந்த மகான் இப்பேற்பட்ட ஒரு மேன்மையான நிலை அடைந்திருக்கார். அப்படின்னால் இது இவர் ஒரு ஈழத்து சித்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுனால் நமக்கு எப்பேற்பட்ட பிரமிப்பு ஏற்படுது. ராமநாதபுரத்திலிருந்து இந்த ஐயா இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நம் தமிழர்களுக்கெல்லாம் தமிழகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் சரி, எல்லா மக்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பல பல சேவைகள் செய்திருக்கார். அப்படின்னால் நிச்சயமாக நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னால், இலங்கை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக காரைதீவுக்கு சென்று இந்த சித்தானைக்குட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதியை கண்டிப்பாக வணங்கி எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ராமநாத சுவாமியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.